பிப்ரவரி 7. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் பார்வையில் ஒவ்வாதது அல்ல. இன்றைய வேத வாசிப்பு 1 சாமுவேல் 16:1 மற்றும் 6 முதல் 13 வரையுள்ள வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 6ஆம் வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். முக்கிய வசனம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. வருடாந்திர தேசிய கால்பந்து போட்டிகளுக்கான தேர்வுகளின் போது தொழில்முறை கால்பந்து அணிகள் புதிய வீரர்களை தேர்வு செய்கின்றன. வருங்கால வீரர்களின் திறமை மற்றும் உடல் தகுதியை மதிப்பிடுவதற்கு பயிற்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான மணி நேரங்களை செலவிடுகின்றனர். 2022ஆம் ஆண்டில் பிராக் பர்டி கடைசி 262வது இடத்தை பிடித்தார் மற்றும் திரு ஒவ்வாதவர், அதாவது மிஸ்டர் இரலவென்ட் என்ற முத்திரை குத்தப்பட்டார். கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கால்பந்து வீரருக்கு வழங்கப்படும் புனைப்பெயர் அது. வரும் போட்டித் தொடரில் அவர் விளையாடுவார் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் சில மாதங்களுக்கு பிறகு பர்டி தனது அணியை சமநிலை உடைக்கும் போட்டிகளாய் இருந்து 2 பிளே ஆஃப் வெற்றிகளுக்கு வழி நடத்தினார். உண்மை என்னவென்றால், அணியின் நிர்வாகிகள் எப்போதும் திறனை கண்டறியும் வேலையை திறம்படச் செய்ததில்லை. நாமும் அப்படித்தான். பரிச்சயமான பழைய ஏற்பாட்டு கதை ஒன்றில் ஈசாயின் குமாரரிலிருந்து இஸ்ரேலின் அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்க சாமுவேல் தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். சாமுவேல் அந்த ஆண் மக்களை பார்த்தபோது அவர்களின் உடல் தோற்றத்தால் சற்றே தடுமாறினார். ஆனால் தேவன் அவரிடம், இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் என்றார். மாறாக தேவன் அவரை மூத்தவனையோ அல்லது பராக்கிரமசாலியையோ தெரிந்து கொள்ளும்படி வழி நடத்தாமல், இளையவனும் வெளித்தோற்றத்தில் பொருத்தமற்றவனாகவும் தோன்றும் தாவீதையே தேர்ந்தெடுக்கும்படி வழி நடத்தினார். இவரே பின்னர் இஸ்ரேலின் மிக பெரிய பூமிக்குரிய ராஜாவானார்.
மக்களை மதிப்பிடுவதில் அடிக்கடி நாம் ஏன் மோசமாக தவறுகிறோம்? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்பதை நமது வேதாகம பகுதி நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு பணிக்குழுவில் பணியாற்றவோ அல்லது ஒரு தன்னார்வ குழுவில் சேவை செய்யவோ எவரையாகிலும் தேர்ந்தெடுக்கும்படி நாம் கேட்கப்படும் போது தேவனுக்கு முன் விலையேறப்பெற்ற சுபாவங்களின் அடிப்படையில் தேர்வுகளை செய்வதற்கான ஞானத்தை தரும்படி அவரிடம் கேட்கலாம். நீங்கள் எப்போது ஒவ்வாதவராக, அதாவது irrelevant-ஆக உணர்ந்தீர்கள்? தேவனின் கண்ணோட்டத்தில் ஜனங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்க முடியும்? பரலோக தகப்பனே, நீர் பிறரை எப்படி பார்க்கிறீரோ அவ்வாறே நானும் பார்க்க எனக்கு புரிதலை தாரும். ஆமென்.